உள்ளார பேசுற ஐயா பச்சை சட்டை ஐயோ தலைவா வாங்க ஐயா வணக்கம் 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 உனக்கு எதிரொடக்க தெரிவிக்கின்றேன் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படியே ஆகட்டும் அண்ணா என்ன லைட் மாறா என்ன ஜனகுட்டம் ஒண்ணு விளக்க முடியல ஆமா ஆமா இது என்ன நகரம் ஓ புதூர் கிராமம் இங்கிலீஷ் சொன்னா எஸ் புதூர் தமிழ்ல சொன்னா சே புதூர் இந்த எஸ் புதூர் நன்னகரத்தில் செம்மனகுரு புதூர் ஆனால் எஸ் புதூர் நன்னகரத்தில் என்ன லைட் வரும் என்ன ஜனக்கூட்டம் ஒன்று விளக்க முடியல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி ஒன்று சமய 16 என்று காட்சி தரக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரி அதான திருவிழா அந்த அங்காள பரமேஸ்வரி திருவிழாவுக்காக ஊர் மக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த அம்மனுக்காக காப்பு கட்டி அந்த அம்மனை ஆராதனை அபிஷேகம் முடித்து தேரிலே அமர வைத்து அலங்காரம் செய்து தேரிலே அமர வைத்து ஊர்வலா வந்து கொண்டே இருக்கிறது வீதி வளா வந்து கொண்டே இருக்கிறது அந்த அங்காள பரமேஸ்வரி திருவிழா முன்னிட்டு ஓரிரு தம்பி இந்த இரவு மட்டும் நாடகம் நடத்தும் என்று நாடக நடிகர் ஆட்டக்காரர் நடிகர் ஆட்டக்காரர் அப்ப எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 8 பெண் 16 பேர். ஆடிட்டு போயிட்டு 14 பேர் வந்திருக்கீங்க. ஆமா 14 நாள் சரி நாள் ஆளாக்குது. ஆமா ஒன்னு குறைக்கலான்னு பாக்குறேன். ஒன்னு குறைச்சா நடுப்புல போய் சேருவோம். அதெல்லாம் 17 இருக்கட்டும். அப்படியே ஒரு ஆளை தேடி வரையா எனக்கு நான் தகுந்த மாதிரி கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆமா ஒரு ஆளை தேடி வர. ஆமா ஐயா நீ ஆளை தேடி வர. நான் 3 வருஷமா வேலை தேடின்னு வரேன். 2020 இருந்தே தேடணும் சொல்லலாம். கொரோனா. ஆமா ஐயா கொரோனா உனக்கு வந்துச்சு, அதெல்லாம் வேலை கிடைக்கல ஐயா. வரும் நான் நினைச்சா உனக்கு எனக்கு வருத்தாவல ஐயா 3 வருஷமா வேலை தேடி வரேன். கம்பெனி நான் வரலாமா? நீ வரையா? அப்ப நீ வருவது முன்னாள் நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை நீ வணங்க வேண்டும். எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? ஓரான கன்றை உமையவன் திருமகனை ஓராத கற்பக பேரினால் போராத வித்து வரும் புத்தி வரும் புத்திர சம்பத்து தரும் சத்தத்தில் சித்தி நந்தா எந்த தெய்வத்தை குறிக்கிறது? அதாவது விநாயகர் பெருமானை குறிக்கிறது. அந்த விநாயகர் வணங்கு
திருப்பதி மெதியா பாதம். திருப்பதி மெதியா பாதம். சிவனடி வணங்கா சென்னி. அந்த சிவனடி வணங்கா சென்னி. இப்போ ஏற்போருக்கு யார் காரா? ஏற்போருக்கு யார் கரம்? யார் காரா? இனியச்சொல் கேளாக்காது. பரிப்பிலே வளர்ந்த தொந்தி. இதுல என்ன விளக்க முடியுதா? விளக்க புரியலப்பா. ஒண்ணு புரியல. ஐயா காட்டுல 5 குள்ள நரி கூட்டம் போட்டு பேசுறான். அந்த 5 குள்ள நரி 5 அறிவு படித்த குள்ள நரி அன்னைக்கு 5 ஒண்ணா கூடிட்டு மீட்டிங் போடுது. அது எதுக்கு போடுது? என்னன்னு? நமக்கு சாப்பாடு இன்னைக்கு கிடைக்கவில்லையே. இன்னைக்கு நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் இல்லையே. ஆகாரம் இல்லையே. இன்னைக்கு எதனா இந்த காட்டுல தேட வேண்டும். நம்ம என்ன பண்றது? இன்னைக்கு இந்த காட்டுல தேட வேண்டும். நம்ம இன்னைக்கு இந்த பசியை நம்ம போக்க வேண்டும். அப்படின்னு 5 குள்ள நரி கூட்டம் போட்டு பேசுதான். பேசுது. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு குணத்தை பொதிச்சு மூடி அது மாலை போட்டு வச்சுக்கிறாங்க. புது மாலை போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த வழியாக அந்த 5 குள்ளநரி போயிச்சான். அன்றைய தினம் அந்த சுடுகாட்டு வழியா போகிறது அந்த 5 குள்ளநரியா. அப்ப பாதிச்ச ஒரு குள்ளநரியா. நமக்கு சாப்பாடு கெடுத்து விட்டது. நம்ம இன்னைக்கு வயிற்றுக்கு சாப்பாடு ஆகாரம் கிடைச்சு விட்டது. இன்னைக்கு மாலை எல்லாம் புதுசா போட்டு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு குணத்தை பொச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குள்ளநரி பாதிச்சா. அந்த 5 குள்ளநரி என்ன பண்ணிச்சா? அந்த பணத்தை நோண்டி மேல எடுத்து போட்டுச்சான். அப்படியே கரமேல எடுத்து வச்சது. அதுல ஒரு குள்ளநரி பாத்துச்சா. அந்த குள்ளநரி வந்து முதல்ல காலை மூந்து பாக்குதான். இவன் நல்லவனா கெட்டவனா? ஆமா. இவன் தீமை செய்தவனா இல்ல நல்லது செய்தவனா? அப்படின்னு இதை பரிசோதித்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு குள்ளநரி போய் அவன் காலை மூந்து பாத்துச்சான். இந்த கால் பாதத்தை மோந்து பார்த்தது. அது ஏன் பாத்துச்சு? எதற்காக? திருப்பதி மெதியா பாதம். இவன் ஒரு 1000-2000 செலவு பண்ணி இந்த திருப்பதி போய் மெதியாத பாதம். இந்த பாதம். ஆமா, திருப்பதி மெதியா பாதம். இந்த பாதத்தை நம்ம சாப்பிடப்படாது. இவன் காலை நம்ம சாப்பிட கூடாதுன்னு. ஏன்னா இவனை பிடிச்ச தைரியம் நம்மள பிடிச்சிரும் அப்படின்னு அந்த முதல் வந்த குள்ளநரி அவன் காலை சாப்பிடாம அது மட்டும் போயிடுச்சான். அது ஒதுங்கி நின்று விட்டது. ரெண்டாவது ஒரு குள்ளநரி பாதிச்சா. எப்படி இது? அவன் தலையை மூந்து பாத்துச்சான். ஏன் தெரியுமா? இது வந்து சிவனடி வணங்கா சென்னி. ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய் கல்புரையே பார்த்து வாங்கி இந்த சிவனடி கோவில்ல அதை ஏத்தாம இது கும்பிடாத தலை. இந்த தலை எந்த கோயிலுமே கல்புரை ஏத்தி தலை வணங்காம இருக்குது. இந்த தலை கும்பிடாத தலை. இந்த தலை நம்ம சாப்பிட கூடாது. இவட சாப்பிடப்படாது. அப்படி 2வது குள்ளநரி போயிடுச்சா. அது ஒதுங்கி போய்விட்டது. அப்ப 3வது குள்ளநரி இனிய சொல்லல் கேளா. இனிய சொல் கேளாக்காது. ஒரு குள்ளநரி வந்து அந்த காதை மூந்து பாத்துச்சா. அந்த காதை மூந்து பார்த்தது. அந்த காதி சாப்பிடலையா. ஏன் தெரியுமா? இப்ப நான் கெட்டிக்காரன்னு வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன். ஜனங்களா உட்காந்துருக்காங்க. நான் நல்லது சொல்றேனா? இவன் நல்லது பேசுறானா இல்ல கெட்டது பேசுறானா? இல்ல கெட்டது பேசுறானா? இல்ல இவன் வாயில இந்த பொறுப்படுது. என் வாயில புத்து பொறுப்படுது. பொறுப்பிட்டாலும் ஊர் பேரு கரெக்டா சொல்லு. இந்த கெட்டிக்கார வரானே இனி வரைக்கும் நல்லது சொல்றானா? கெட்ட வார்த்தையில பேசுறானா? அப்படி காது குத்து வாங்கறது இல்ல. யாரும் வாங்கறது கிடையாது. அப்படி வாங்காம என்ன பண்ண போற? அப்ப நீட்டி உட்காந்து பேச வேண்டியது. அங்கதான் பேசுவாங்க. எங்க ஊருக்கு அங்கதான் பேசுவாங்க. எந்த இடத்துல? ஏரிகாலில. ஏரிகாலில பேசுவாங்க. என்னன்னு பேசுவாங்க? கடப்புறத்து மண் வண்டி பல் வண்டி பொச்சிருவாங்க. கும்பலா மீட்டிங் போடுவாங்க. அது பொம்பளைங்க வயசான கேள்விதான் பேசும். இந்த டேப் விட்டு அளந்து விட்டானா? ஆமா. அது ஒரு 10 மம்பி தான் வெட்டுவாங்க. அதுக்குள்ளே உட்காருவாங்க. உட்கார மாட்டாங்க. எங்க நெகுலா இருக்கு அங்கதான் பார்த்து உட்காருவாங்க. உட்காந்து பார்த்துட்டு அவங்க கூட கதை பேச மாட்டாங்க. ஊரா கதை பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? எப்படி? ஏண்டி அக்கா அந்த நடுத்தேர்ல முனி இருக்கான். முடியா அவங்க கொடை நம்ம கண்ணாச்சு வச்சுட்டாங்க. அது தெரியாது அக்கா. எனக்கு அப்படி நடிக்குது நமக்கு கதை. ஐயா அப்பதான் நம்ம ஊரு கதை ஊருக்கா மாதிரி நம்ம பேசுவாங்க. அங்கதான் உட்காந்து பேசுறாங்க. அதுக்குதான் இடிய சொல்லி கேளாக்காது. அப்புறம் பருப்பிலே வளர்ந்த தொந்தி. அது என்ன காரணம் தெரியுமா? எப்படி? அவன் அவனே சம்பாரிச்சு அவனே சாப்பிட்டு மாட்டான். அரிசி வாங்கி வருவான். வீட்டுல பொண்டாட்டிட்ட கொடுப்பான். ஆக்கி வைப்பாங்க. அவங்க வந்து போறதுக்குள்ளே இவன் போட்டு சாப்பிட்டுருவான். இவன் அள்ளி போட்டு சாப்பிடுவான். ஏன்னா நமக்கு அவங்க சாப்பிட்டா நமக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்படி இவன் முன்னாடி போட்டு சாப்பிடுறது. அதான் பருப்பிலே வளர்ந்து தொந்தி. இருப்பவருக்கு ஏக்கரம். ஏன் தெரியுமா? அவன் சாப்பாடு ஒரு உளுந்தூர்பேட்ல டவுன்ல பாத்துருவாங்க. ஒரு பிச்சை அப்பதான் வந்து ஐயா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி வரா? ஐயா கொடுங்க ஐயா அப்படி கேட்பாங்க. அப்பதான்
பாக்கெட் மூடுவான். அப்பதான் ஈத்து பாக்கெட் மூடுவோம். ஒரு பைசா தர மாட்டாங்க. அப்புறம் சாப்பிட்ட கையில காக்கா ஓட்ட மாட்டான். இந்த சாப்பிட்டே இருப்பாரு. ஆமா, காக்கா வந்து உட்காரும். அப்படியே சோத்து கையில ஓட்ட மாட்டான். ஏன்னா சாப்பிட்ட கையில ஓட்டா சாப்பாடு சிந்திருமே, சாதம் சிந்தும், அந்த காக்கா போயிருக்கும். அதனால பீசா கையில ஓட்டுது. ஹோய் சு ஹோய் அப்படின்னு. அதனால ஒண்ணு மாரி ஒருத்தன் ₹1 கேட்டா குடு, ஏன்னா டீ கேட்டா வாங்கி கொடுக்காம இருக்காத. அதுதான் இருப்பவருக்கு ஏக்கரம். ஒருத்தன் உதிரி வந்துட்டா உன்னால முடியலையோ அடுத்த கடை வாங்கி குடு, கொண்டாடி புள்ளி நல்லா இருக்கும். கடை வாங்கி கொடுத்தா உடனே நம்ம சாவலாம். அதான் கேட்டுங்க நம்ம கடன். அதே போல ஒருத்தங்க முதியோடு வந்துட்டா நல்லவங்களோ கெட்டவங்களோ அன்னைக்கு அவங்க பசி ஆற வரைக்கும் ₹1 ₹2 கொடுத்து அவங்க சாப்பாடு போடுங்க, இல்ல டீ தண்ணி வாங்கி கொடுங்க. அது போல ஐயா வேண்டு மேல தெய்வம் வேண்டிய நட்டுக்கூட நாடகத்தோட விளக்கம் வேண்டும். நாடகத்தோட விளக்க தெரிவிக்க கம்பெனி வாஜா தெரியல கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படியா வணக்கம். ஐயா வணக்கம். யாரவா பணங்கிறியால கால வரையடா? ஏய் காதல் பதன வந்தார், அவராக அதுக்காக சேர்த்து 2 வாட்டி வச்சான். ஓ அப்ப அந்த கேஸா? எந்த கேஸ்? அது கேக்குற கேஸ். ஏச்சி தம்பி, ஓ இரு உட்காருங்க, நீங்க உட்காருங்க. சொல் தம்பி. ஐயா வேண்டுமான தெய்வமெல்லாம் வேண்டியாகி விட்டது. இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோடு விளக்க வேண்டும். வேண்டுமான தெய்வமெல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி என்ன ஊர் தம்பி? செம்மனங்கூர் புதூர். செம்மனங்கூரை சேர்ந்த சேப்புதூர் என்ற நன்னகரத்தில் இன்று ஓர் இரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா 5வது உபயதாரர். இன்று திருவிழா 5வது உபயதாரர். 5ஆம் நாள் திருவிழா. 5ஆம் நாள் திருவிழா. சரி தம்பி, ஒரு ராத்திரி மெத்தமலைக்கிறோம் பேசாத. ஒரு ராத்திரி தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா கூத்துரு வச்சா கூட்டம் கூட. ஓ கூத்துரு வச்சா கூட்டம் கூட. எல்லாம் கும்பலா சேர்ந்து மூத்து அடிக்குதா? உங்க பொண்ணு வராதா? உங்க பொண்ணு வருமா? யார மொட்டை ஏன்னா கும்பலா சேர்ந்து மூத்து அடிச்சா கோபத்துல அடிச்சு விட்டுருவாங்க. கும்பலா சேர்ந்து மூத்து அடிச்சா ஒரு அரை காடி கரும்பு பாயும். அரை காடி கரும்பு பாயும். ஆமா, அந்த கரும்பு ஓங்குமா? ஆமா, பட்டு விடும். நம்ம விஷங்குதுடா. அம்மா விஷம் யாருகிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமா, என்கிட்ட பூரா வீதா குடித்து குடிச்சு எல்லாம் கட்டில படுத்துருவாங்க. ஐயா இதோ அங்காள பரமேஸ்வரிக்காக 10 நாள் திருவிழா முடிட்டு ஒரு நாடகம். 10 நாள் திருவிழாவில் இன்று 5வது திருவிழா. யாருக்காக? அந்த அங்காள பரமேஸ்வரிக்காக. ஏசாய் ஏய் இதா போல்ல தான் இல்ல பைக் போட்டு இந்த இரு ஏசாய் சைடு பல்லு பேசாத தம்பி. ஐயா 11ஆம் நாள் மயான கொள்ளை. இந்த 10 நாள் திருவிழா முடிஞ்சு 11ஆம் நாள் அன்று மயான கொள்ளை. இந்த ஊர்ல நடைபெறும். ஆமா, நைட்ல தான் நடைபெறும். பகல்ல கோயில்ல உண்டு தம்பி. யாருக்காக திருவிழா தம்பி? அந்த அங்காள பரமேஸ்வரி. அங்காள ஈஸ்வரியே ரங்கநாதன் சோதரியே. அங்காள ஈஸ்வரியே ரங்கநாதன் சோதரியே. அங்காள ஈஸ்வரியே ரங்கநாதன் சோதரியே. அங்காள ஈஸ்வரியே ரங்கநாதன் சோதரியே. எங்களுக்கு பூசுதே
நாட்டிலே இந்த ஏழை மக்கள் போற்றுவார் மன வீட்டிலே எங்கிலே கண்டூசுதே நாட்டிலே இந்த ஏழை மக்கள் போற்றுவார் மன வீட்டிலே எங்கிலே கண்டூசுதே நாட்டிலே இந்த ஏழை மக்கள் போற்றுவார் மன வீட்டிலே எங்கிலே கண்டூசுதே நாட்டிலே இந்த ஏழை மக்கள் போற்றுவார் மன வீட்டிலே. ஐயா இந்த அங்காள பரமேஸ்வரியை ஏய், ஏய், இந்த அங்காள பரமேஸ்வரி இந்த உலக மக்கள் எல்லாம் போற்றுகிறார்கள். ஆமா ஆமா யாரு? ஏழ்மையான மக்கள். ஏழ்மையான மக்கள். ஆனா ஆ, ஆ. அந்த அம்மா யாரு? யாரு? அவங்க சாதாரண ஆள் கிடையாது. ஓஹோ, இந்த உலகத்துக்கெல்லாம் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே தாய். ஒரே தாய். யாருன்னு கேட்டா அந்த அம்மன் தான். அந்த அங்காள பரமேஸ்வரி தான் நமக்கெல்லாம் ஒரே தாய். அது மட்டுமா? ஆ. அந்த அம்மா ஆ. மேடை என்னும் நாடகத்தில் ஆழத்திலே சிவகாமி 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 கொஞ்சம் பாடினால் பாவம் தரந்தோடுமே நீ படித்த இடம் 64 பீடமே பாடினால் பாவம் தரந்தோடுமே நீ படித்த இடம் 64 பீடமே கொஞ்சம் பாடினால் பாவம் தரந்தோடுமே கொஞ்சம் படித்த இடம் 64 பீடமே பாடினால் பாவம் தரந்தோடுமே கொஞ்சம் படித்த இடம் 64 பீடமே. இந்த அம்பாவை பற்றி ஆஹா இந்த அங்காள பரமேஸ்வரியை பற்றி ஆஹா. நம்ம பாடினால் ஆயா பாப்பா குட்டிமாயிரு பேசாத பாப்பா. நீங்க 6 பேரும் 6ஆம் கிளாஸ் கப்புடு பாடினால் பாவம் பறந்தோடுமே பரந்தோடுமே. தோடுமே. நீ பதித்த இடம் 64 பீடமே. பதித்த இடம் 64 64 பீடமே. ஆனா ஆ. தம்பி பூபதி ஓ ஐயா, இப்ப நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறோம்? இந்த ஆடவ தெருவு தாட வந்திருக்கோம். தெருக்கூத்தாட வந்திருக்கோம். தெருவு ஆமா. தாட வந்திருக்கோம். இப்போ ஆ. உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளு கேளு ஐயா. குட்டிமாயிரு சைலன்ஸ். தெருக்கூத்து என்பது ஆ. முத ஆனாள் யார் தெரியுமா? ஏய் ராஜா. ஐயா போடு அங்க என்னடா நான் தான் தம்பி. நான் வந்தா தக்கா போக அண்ணா. தேவ ரெண்டு பேர் தாளகர சைன் ட்வாயிங் அடிச்சாங்க. இவர் வந்து மியான்னு பாடுறாரு. மத்தனால கடுப்புடு அடிக்கிறான். தம்பி ஐயா நீ ஆடல நானும் ஆடல. இவன் ஆடி இருப்பான். இந்த கூத்தை யாரு முத ஆடினாங்கன்னு கேட்டா ஆஹா. தில்லை சிதம்பரத்தில் தில்லை சிதம்பரத்தில் இந்த அங்காள பரமேஸ்வரியும் அங்காள பரமேஸ்வரியும் சிவபெருமானும் தான் கூத்து ஆடுறாங்க. ஓஹோ ஆ. ஏன் அப்படின்னு கேட்டா ஆ. போட்டிட்டு ஆடுறாங்க. போட்டிட்டு ஆமா ஆ. நான் தோத்துட்டா உனக்கு அடிமை, அடிமை. நீ தோத்துட்டா எனக்கு எனக்கு அடிமை. அடிமை. இப்படி போட்டிட்டு ஆடும்போது ஆடி போகுது. ஆனா ஆ. அம்மாவுக்கு மிருதங்கம் வாசிக்கிறவர் பகவான். பகவான் தங்கச்சக்காக அடிக்கிறார். ஆமா. ஆ. ஆனா ஈஸ்வரனுக்கு மிருதங்கம் வாசிக்கிறவர் நந்தீஸ்வரர். ஆமா. ஆ. இந்த கதையை கேட்ட குட்டி பேசாத இரு. இப்ப 2 பேரும் போட்டிட்டு ஆடும்போது ஆடி போகுது. ஆட்டத்தினுடைய நிலையை பார்த்தா நிலைய பார்த்தா பார்த்தா அம்மா ஒண்ணு அம்மா வீரமா ஆடிட்டு இருக்காங்க. ஆஹா. ஓஹோ ஐயா ஈஸ்வரன் தோண்டு போறாரு. அப்படியே தோடு மாதிரியா அடிக்கிறார். முடியல வராது. முடியல. ஆமா. ஆஹா. இத பார்த்தாரு பகவான். பகவான். 1000 இருந்தாலும் ஆம்பளை தோத்துட்டு ஆம்பளை தோத்துட்டு பெண்கள் ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டா அதை விட கேவலம் கேவலம் தானே. ஆமா கேவலம் தான் உண்மைதாங்க. ஆ? தோத்து நம்ம ஆம்பளை தோத்துட்டுனா பொம்பளைக்கு வேலை இல்லாத வேலை வைக்கிறாங்க. ஆமா இப்பதான் வேலை வைக்கிறாங்க. இப்பதான் வேலை வைக்கிறாங்க ஐயா. என்ன வேலை? ஏங்க சாட்டு வீட்டுல இருக்காத. ஆ. நான் குளிச்சு போட்டு போற பாவாடை துணி போடுவேன். போடுவேன். அதை துவைச்சு போடு. நான் நீ எங்கடி போற? ஏறு வேலைக்கு போறேன். இப்ப தோக்கால் மட்டியே நம்மளுக்கு வேலை வைக்கிறாங்க. பாவாடை தோக்கி சொல்லி. ஆமா. ஆனா ஜெயிச்சுட்டு இருந்தா ஆஹா. காலையில 5 மணிக்கு நம்ம தான் சாணி சாலி போடணும். அப்ப என்ன ஆகி போச்சு ஆட்டத்தினுடைய நிலை? நிலை.
ஈஸ்வரன் தோக்கிற நிலையில் இருக்காரு. அம்மா ஆடிக்கிட்டே இருக்காங்க ஆர்வமா. யாரு அங்காள இத பார்த்துட்டாரு பகவான். நம்ம மச்சான தோக்க விடக்கூடாது. அவர் மிருதம் வாசிச்சாரு பாரு. அவர் வாசிக்கும் போது ஒரு காலை தூக்கிட்டு மிருதம் வாசிச்சார். அந்த பகவான் காலத்து வீடு இத பார்த்துட்டாரு ஈஸ்வரன். ஓஹோ மச்சான் நம்ம காலத்துக்கு ஆட சொல்றாரு. ஆனா சொன்ன உடனே ஆடிட்டான். அப்ப என்ன பண்ணாரு, நந்தீஸ்வரன் ஒரு தீர்மானம் கொடுத்தாரு. தலையாட்டில இருப்பாரு. இந்த பாம்பாகிய தோடு ஓடி கீழே விழுந்து. ஆமா தோடு காலையில இந்த பாபாவுக்கு தோடு கீழே விழுந்து போச்சு. அப்ப என்ன பண்றாரு ஈஸ்வரன், கீழே விழுந்து போச்சுங்க. தோடு கீழே விழுந்துச்சு. சொல்லுங்க. அப்ப ஆட்டம் ஆடிக்கொண்டு அந்த தோட்டை ஒரு காலால் எடுத்து நாவால் நக்கி காலால் எடுத்து அப்பவே இந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி அப்பவே அவங்க மேடை விட்டு அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் எல்லாம் நீங்கி அடங்கி அவங்க பித்து வரி எல்லாம் நீங்கி அப்படியே சாதுவா கனக மேடை விட்டு தரையில இறங்கிட்டாங்க. மேடை விட்டு பங்கப்பட்டு அப்படியே தரையில இறங்கிட்டாங்க. அது என்ன காரணம் தெரியுமா? அந்த ஈஸ்வரன் லங்கோடு கட்டியிருந்தாரு. அதான் கோமலை கட்டியிருந்தாரு. அதனால அவரு காலத்துக்கு ஆடினார். பொம்பளை காலத்துக்கு ஆட முடியுமா? ஆட முடியாது. அபிமானம் போய்விடும். அதனால அந்த அம்மா மேடை விட்டு கீழே வந்துட்டாங்க. ஆனா இந்த காலத்துல பொம்பளை காலத்துக்கு ஆடலாம். எந்த வகையில் ஆடுவேன்? ஏன் எப்படி ஆட முடியும்? இந்த காலத்துல பொம்பளை சட்டி போறாங்க. அது எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? எங்க மாமியார் சொன்னாங்க. எப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் சின்மாவளடா. எப்ப அந்த அம்மா மேடையை விட்டு கீழே இறங்கினாங்களோ அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் நம்ம தரையில தான் ஆடணும். இந்த ஊர்ல மட்டும் மேடை அதனாலதான் இந்த பாட்டு அப்படி எழுதணும். எப்படி தெருக்கூத்தாடிகள் இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான், ஒரே நாளைக்கு பொட்டு வச்சு ஊர்ல கத்துன ஆனாலும் சரிதான். அவங்க யாருன்னு கேட்டா இந்த அம்பாருடைய அருளை பெற்றவர்கள் தெருக்கூத்தாடிகள். மேட நாடக கூத்தாடிலாம் ஈஸ்வரனுடைய அருள் பெற்ற. அதனாலதான் இந்த பாட்டை இப்படி எழுதுனேன். மேடை என்னும் நாடகத்தில் ஆடத்தில்லை சிவகாமி, பாடினார் பாவம் பறந்தோடுமே, நீ படித்த இடம் 64 பித்து வேறி பிடித்த சிவா. யாருக்கு மாட்டேங்க? பித்து வேறி பிடித்த சிவா அந்த நிலமாக பெற்ற சத்திமயமாய் நிறைந்தாய் பாரிலே ஒரு சமயம் 14 மலையாள நூறிலே இதுல என்ன கருத்து கவனிச்சியோ சொல்லுங்க ஐயா. இப்ப நான் என்னதான் பாடணும் சொல்லு. மேல் மலையூர் ஐயோ சர்வமும் சிவமயம். ஆனா இப்ப சர்வமும் சக்திமயம். சர்வமும் சக்திமயம். இந்த ஊர்ல ஒரு பையன் ஆட்ட ஆள் கிடையாது. வண்டியில வந்து பாடி காட்டு வழியில முடிச்சுட்டு தள்ளாடினுறான். முடிந்து ஊஞ்ச போறான். நான் இவன் அவனை பார்த்து சிரிச்சான் பாரு, ஒரு சிரிப்பு. அதனாலதான் பித்து வெறி பிடித்த சிவம் அர்த்தனிட பாகம் பெற்ற சக்திமயமாய் நிறைந்தாய் பாரிலே ஒரு சமயம் 16 மலையன் ஊரிலே. அந்த அம்மா எங்க இருக்காங்க? மலையன் ஊர் எல்லையிலே நிறைய குடிக்கொண்டவளே,
பத்தி ஆ, பாடாத புலவர்களே கிடையாது. கிடையாது. அதனால அந்த அம்மா மகிமைய ஆ, நம்ம சொல்லவும் முடியாது. முடியாது. ஏதோ நமக்கு சிற்றறிவு கேட்டவரை ஆமா. சிற்றறிவுக்கு ஏற்றவரை ஏற்றவரை நாடகத்தை நடத்த முடியாது. வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும், இருந்தாலும் பிழை எவ்விதமான குற்றம் குற்றம் இருந்தாலும், இருந்தாலும் எங்கள் 16 பேரையும் ஆ, உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து, பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு ஆ, உங்களை இருகரம் கூப்பி ஆ, என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். தம்பி, ஓ, தம்பி, ஐயா, தம்பி, ஐயா, இன்று இரவு இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் யாதென்றால் தேவி பாகவதத்தில் ஒரு பாகம். தேவி பாகவதத்தில் ஒரு பாகம். தேவி பாகவதம் சொன்னா பூரா அம்பாளுடைய கதை தான். ஓ, அம்பாளுடைய கதை. என்ன? அம்பாளுடைய கதை. தேவி பாகவதம் தேவி பாகவதம். அதில் ஒரு பாகம். ஆ, சண்டாசூரன் முண்டாசூரன் வதை எண்ணும் சண்டாசுரன் முண்டாசுரன் அதை எண்ணும் அங்காள பரமேஸ்வரி மகத்துவம். அங்காள பரமேஸ்வரி மகத்துவம். என்ன? சண்டாசுரம் முண்டாசுரம் வதை எண்ணும் என்னோ அங்காள பரமேஸ்வரி மகத்துவம். ஏன் அது வந்து ஸ்டார்ட் பண்ணி நிக்குது? சொன்ன கரகரங்க. பிக்சர் வச்சுக்கோ. சண்டாசூரன் முண்டாசூரன் வதை வதை அங்காள பரமேஸ்வரி மகத்துவம். மகத்துவம். இந்த நாடகத்தில் ஆஹா. விருதத்தைக்கு வரக்கூடிய ஆ. சத்திய உலகத்துக்கு அதிபதி அதிபதி. சதர்முகம் படைத்த படைத்த. அது பிரபதியா வந்தார். ஓ. அண்ணன் மற்ற பிரபதியா பிரம்மதேவன். ஓ,
வாடா அப்பா. இடம் பிடிச்சி வச்சுக்கிறேன்.